கைவிடப்பட்டோருக்கு கைவிடப்பட்டோருக்கு நம் கைகள் நம்பிக்கையாக வேண்டும், நம்பிக்கையாக வேண்டும். கைவிடப்பட்டோருக்கு நம்பிக்கையாக வேண்டும். திக்கு தெரியாது தடுமாறும் முதியோர் கூட்டத்திற்கு உறவுகள் இல்லாது பாடுபடும் ஏதிலியான மக்களுக்கு உதவியாக இருப்பது மனதில் மகிழ்ச்சியே, மனதில் மகிழ்ச்சியே. கைவிடப்பட்டோருக்கு கைவிடப்பட்டோருக்கு நம் கைகள் நம்பிக்கையாக வேண்டும், நம்பிக்கையாக வேண்டும். கைவிடப்பட்டோருக்கு நம்பிக்கையாக வேண்டும். நாம் கைவிடப்பட்டோருக்கு நம் கைகள் நம்பிக்கையாக வேண்டும், நம்பிக்கையாக வேண்டும். கைவிடப்பட்டோருக்கு நம்பிக்கையாக வேண்டும். திக்கு தெரியாது தடுமாறும் முதியோர் கூட்டத்திற்கு உறவுகள் இல்லாது பாடுபடும் ஏதிலியான மக்களுக்கு உதவியாக இருப்பது மனதில் மகிழ்ச்சியே, மனதில் மகிழ்ச்சியே. உணவுகள் தருவது பெருமகிழ்ச்சியே, பெருமகிழ்ச்சியே. கைவிடப்பட்டோருக்கு கைவிடப்பட்டோருக்கு நம் கைகள் நம்பிக்கையாக வேண்டும், நம்பிக்கையாக வேண்டும். கைவிடப்பட்டோருக்கு நம்பிக்கையாக வேண்டும், நம் நம்பிக்கையாக வேண்டும். துரை வைகோ அவர்களின் 55வது பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு இந்த ஆகாரத்தை அவர்களுடைய பிரமுகர் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுவதும் அவரை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து செய்ய வைத்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபைகளையும் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களை வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். இன்னும் ஏராளமான பிறந்த நாட்களை அவர்கள் கொண்டாட கர்த்தர் அருள் புரிவீராக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிரமுகரையும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதி, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைத்து பேரையும் நீர் ஆசீர்வதி. அவர்களுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதித்தார். அவர்கள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், பணிகள் மற்றும் படிப்புகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வசனத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை அருளுமாறு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தருளும். அவர்கள் வேண்டியவைகள் எவைகளோ, விருப்பங்கள் எவைகளோ அவைகளை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆகாரத்தை உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே.
இந்த உணவை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இதனை உண்டு நாங்கள் பலப்படவும் உமது நாம மகிமைக்காக ஜீவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தவர். அரசியல்வாதியாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் நம்முடைய பொது வாழ்க்கையில் இருந்து வருகின்ற அப்பகுதி நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியை சேர்ந்த துரை வைகோ அவர்கள் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்களுடைய இன்று 55வது பிறந்த நாள். துரை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளராகவும் இருக்கின்றார். அவர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்காக அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசிடம் போராடி பெற்றுக் கொடுத்து கொண்டும் மக்களோடு மக்களாக ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி என்ற பெயரை எடுத்திருக்கின்றார். அவருடைய அம்பேத்கர் பிறந்த நாளில் இந்த முதியோர் இல்லத்திற்கு இந்த காலை உணவை அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.